இன்று நாம் அடுத்த வசனமாக 2வது அத்தியாயம் வசனம் 4 பார்ப்போம். முதலில் வசனத்தை படித்துக் கொள்ளலாம். இன்னும் அவர்கள் உம்மீது இறக்கப்பட்டதன் மீதும் உமக்கு முன்பாக இறக்கப்பட்டவற்றின் மீதும் நம்பிக்கை கொள்வார்கள், இன்னும் மறுமையை உறுதியாக நம்புவார்கள். இது பற்றி இரண்டு விதமாக நாம் இதை பார்க்கலாம். இந்த வசனத்தை எப்படி என்றால், இப்பொழுது உமக்கு அருளப்பெற்றதன் மீது நம்பிக்கை, அதாவது இறை தூதர் முகமது நபி அவர்களுக்கு இறைவனால் அருளப்பட்ட இறுதி வேதமான திருக்குரானை அவர்கள் முழுமையாக நம்புவார்கள் என்றும், உமக்கு முன்பாக அருளப்பட்டவை மீது நம்பிக்கை என்பது முகமது நபிக்கு முன்பு வந்த இப்ராஹிம், மூசா, ஈசா மற்றும் போன்ற பிற இறை தூதர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத், இன்ஜில், சபூர் வேதம், அதாவது தௌராத் என்பது மூசா நபிக்கும், இன்ஜில் என்பது ஈசா நபிக்கும், ஜபூர் என்பது இப்ராஹிம் நபிக்கும் போன்ற முந்தைய வேதங்களுக்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அவை இறைவன் பால் அனுப்பப்பட்டவை என்பதை நம்புவார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். மற்றும் மறுமை என்பது இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது, மரணத்துக்கு பின் எழுப்பப்படும் இறுதி தீர்ப்பு நாள் மற்றும் மறுமை வாழ்க்கை உண்மை என்பதை அவர்கள் மனப்பூர்வமாக உறுதியாக நம்புவார்கள். சுருக்கமாக சொன்ன போனால், உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள் தற்போதைய இறை வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்வதுடன் மனிதகுல வரலாற்று இறைவன் வழங்கிய முந்தைய அனைத்து தூதர்களையும் மதிப்பார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு மிகவும் தெளிவுபடுத்துகின்றது. இன்னொரு முறையில் நாம் பார்த்தோமே ஆனால், இது நாம் எப்பொழுதும் இதற்கு முன்பாக அருளப்பட்டது என்றால் ஜபூர் வேதம், தௌராத், இன்ஜில் என்று நாம் என்ன இப்படி நாம் வகுத்து கொண்டிருக்கோம். இன்னொரு முறையிலும் நாம் இந்த வசனத்தை எடுத்து நாம் சிந்தனை செய்து பார்த்தோமே ஆனால் இப்படி கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதை வேறு விதமாக நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால், அடுத்தடுத்த நிலைகளும் மறுமையும், அதாவது நான் ஒரு தக்குவாதாரி என்றால் நான் என்னை சீர்படுத்தி கொண்டே வருகின்றேன் என்று எடுத்துக்கொள்வது, அதாவது என்னை நான் எப்பொழுதும் சீர்படுத்தி கொண்டே இருக்கின்றேன் என்பதுதான் தக்குவாதாரியோட நிலை. ஃபர்ஸ்ட் முதல் நிலை என்பது, முதல் நிலையில் பார்த்தால், நான் ஒரு நற்செயலை செய்தேன், அதில் சரியாக அளவோடு நேர்த்தியாக முதலில் நான் நன்மையை சரியாக செய்து முடித்தும் விட்டேன். அடுத்த நிலை, அதோடு நான் நின்றுவிடவில்லை. அடுத்ததாக ஒரு செயல் செய்யும் போது முந்ததை விட இன்னும் மேலாக, இன்னும் சற்று பிழையின்றி மிகச் சரியாக அழகாக செய்தேன். அடுத்து உயர்வான நிலை என்று சொல்லலாம். இப்படி நான் செய்ய அதே நற்செயலில் இன்னும் ஆழமான புதிய ஞானங்கள், அகப்பார்வைகள், கருத்துக்கள் எனக்குள் உதிக்கின்றன. அவற்றையும் நான் இறைவனுக்காக மிக சரியாக செய்து முடிக்கிறேன். மறுமைக்கும் மேலேயும். இப்பொழுது மறுமையை பற்றி பார்த்தோம். மறுமை என்றால் என்ன? நீங்கள் மறுமை என்பது நிச்சயமாக சொர்க்க வாழ்க்கை, அதாவது நாம் இறக்கும் அடுத்து நமக்கு வரப்போது மறுமை என்று இப்படி கூட வைத்துக் கொள்ளலாம். அடுத்த நொடி, அடுத்து நாம் வாழ்க்கையில் வாழும் அடுத்த நொடி, அடுத்த நிமிஷம், அடுத்த மூச்சு, அது எல்லாமே மறுமையை சார்ந்தது ஆகும். இப்பொழுது மறுமையின் விளக்கமாக, நீங்கள் சொர்க்கம் தருவதோடு முடிந்து விடாமல் அதற்கு மேலேயும் மறுமை இருக்கிறது என்றால், சொர்க்கம் என்பது வெறும் இடம் அல்ல, இது இறைவனின் நெருக்கத்தின் நிலைகள். நீங்கள் பூமியில் உங்கள் செயல்களை சீர்படுத்தி தரம் உயர்த்தி கொண்டே போகும்போது மறுமையிலும் உங்களுக்காக நிலைகள் உயர்த்தி கொண்டே போகின்றது. முதல் மறுமை சொர்க்கம் என்று கணித்துக் கொள்ளலாம். நீங்கள் செய்த கடமைகளுக்கும் நற்செயல்களுக்கும் இறைவன் உங்களுக்கு வழங்கும் சொர்க்கமும் அதன் இன்பங்களும், அதற்கு மேன்மையுள்ள மறுமை, நீங்கள் ஒவ்வொரு செயலையும் இன்னும் சிறப்பாக செய்ததற்கான கூலி சொர்க்கத்திலேயே மிகச்சிறந்த நிலைமையாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படின்னு சொல்லுவாங்க போன்ற இடங்கள் பெறுவது எல்லாவற்றுக்கும் மேலான உச்சகட்ட மறுமை. அதாவது உச்சகட்ட மறுமை இன்னும் புதிது, இன்னும் இருக்கிறது. சொர்க்கத்தில் இன்பங்கள் அனைத்தும் விட பேரானந்தம் ஒன்று உண்டு, அதாவது அதிலும் மேலானது உண்டு என்று, சொர்க்கத்தை விட மேலானதும் இருக்கிறது, அதை விட மேலானது இருக்கிறது என்று ஆயத்துக்கள் உள்ளன குரானிலேயே.
இதை வைத்து பார்த்தோமானால் இது 2 வகையாக நாம் பிரித்து கொள்ளலாம். ஒன்று, உங்கள் மீது இறக்கப்பட்டதின் மீதும் உனக்கு முன்பாக இறக்கப்பட்டதின் மீதும் நம்பிக்கை வைத்துக் கொள்வது நபிமார்களுக்கு நமக்கு தந்த வேதங்கள், அதாவது ஜபூர், இஞ்சில், தௌராத் என்பதையெல்லாம் நாம் நிச்சயமாக நம்பிக்கை கொள்வது. அடுத்து இதே தோணியில் நாம் பார்த்தோம்னா நம் முன்னர் செய்த ஏதாவது ஒரு செயல் இருக்கும், அந்த செயலை நாம் சீர்படுத்தி அடுத்த முறை அதைவிட சீராக செய்வது மற்றும் அதைவிட சீராக செய்வது. அதாவது இதில் அவர்கள் உமக்கு முன்பாக இறக்கப்பட்டது, நான் முன்னாடி ஒன்றை செய்தேன், பிறகு இன்னொன்றை செய்தேன், அதற்கு உமக்கு முன்பாக இறக்கப்பட்டதன் மீது நம்பிக்கை கொள்வார்கள். அதையும் நான் நம்பிக்கை கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் சீர்படுத்தி கொண்டே வருவதும் மறுமை இதற்கு பின்னாலும் நான், அதாவது மறுமை என்பது இதை அடுத்து நான் செய்ய போகின்றேன் அல்லவா, அதே செயலை இன்னும் சிறப்பாக நான் செய்வேன் என்பது மறுமை. அந்த மறுமையும் நான் நம்புகிறேன். அப்படி கூட இந்த ஆயத்தை நாம் இந்த வசனத்தில் எடுத்து நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது இது தொடர்பான வசனத்தை நாம் பார்த்தோமே ஆனால், அதாவது 4வது அத்தியாயம் 136வது வசனத்தில் இது தொடர்பான வசனம் உள்ளது. அதாவது, நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் அவருடைய தூதர் மீதும் அவன் தூதர் மீதும் அவன் இறக்கிய வேதத்தின் மீதும் அதற்கு முன்னர் இறக்கியுள்ள வேதத்தின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். எவர் அல்லாஹ்வையும் அவருடைய வானவர்களையும் அவனுடைய அத்தாட்சிகளையும் அவனுடைய தூதர்களையும் இன்னும் இறுதி நாளையும் நிராகரிக்கின்றாரோ அவர் வழிகேட்டில் வெகு தூரம் சென்று விட்டார். இது தொடர்பான வசனத்தை பார்த்தால் நாம் எல்லாவற்றையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று இதில் இருக்கின்றது. அடுத்து இது தொடர்பான வசனத்தை பார்த்தால் 3வது வசனம் மற்றும் 4வது வசனத்தை பார்ப்போம். அத்தியாயம் 3 வசனம் 3 பார்த்தோமே ஆனால், இதற்கு முன்னுள்ளவற்றையும் உண்மைப்படுத்துவதும் வேதத்தை சத்தியத்தை கொண்டு உம்மீது அவன் தான் இறக்கி வைத்தான், இன்னும் தௌராத்தையும் இஞ்சிலையும் அவனே இறக்கி வைத்தான் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே நமக்கு முன்னால் இருக்கப்பட்ட வேதங்களை நாம் நிச்சயமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். இன்னும் மறுமையையும் நாம் நிச்சயமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். மறுமை என்பது அடுத்த நொடி, அடுத்த மூச்சு, அடுத்த கணம், அடுத்து வருவது. நாம் இப்போது செய்ததற்கு பிரதிபலன் அடுத்த மறுமை நமக்கு நிச்சயமாக இருக்கிறது என்று நாம் நம்பிக்கை கொள்வோம். இதில் 5வது அத்தியாயம் வசனம் 68 வேதத்தை உடையவர்களே, நீங்கள் தௌராத்தையும் இஞ்சிலையும் இன்னும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்கள் மீது இறக்கப்பட்டவற்றையும் நீங்கள் பின்பற்றும் வரையில் நீங்கள் எதிலும் சேர்ந்தவர்களாக இல்லை என்று கூறும். மேலும் இறைவனால் உம்மீது இறக்கப்பட்டது அவர்களில் பெரும்பாலோருக்கு நிராகரித்தலையும் வரம்பு மீறுதலையும் நிச்சயமாக அதிகப்படுத்துகிறது. ஆகவே நிராகரித்துக் கொண்டிருக்கும் கூட்டத்தாருக்காக நீர் கவலைப்பட வேண்டாம் என்று இந்த வசனம் நமக்கு கூறுகின்றது. அதாவது வேதத்தை உடையவர்களே என்று நம்மை பார்த்து இறைவன் கூறுகின்றான். அதாவது வேதத்தை உடையவர்களை பார்த்து, நீங்கள் தௌராத்தையும் இஞ்சிலையும் இன்னும் உங்கள் இறைவனிலிருந்து உங்கள் மீது இறக்கப்பட்டதுவற்றையும். இதில் நாம் 2வது அத்தியாயம் 4வது அத்தியாயத்தை பற்றி நாம் பேசினோம். அதாவது இதில் அவர்கள் உம்மீது இறக்கப்பட்டதன் மீதுனா, உம்மீது இறக்கப்பட்டது மீன்ஸ் குர்ஆன், இந்த வேதத்தையும், உமக்கு முன்புனா தௌராத், ஜபூர், இஞ்சில், இந்த வேதத்தையும் பற்றி இந்த வசனம் நமக்கு கூறுகின்றது.